அதெல்லாம் சும்மானா அதெல்லாம் அதெல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட்ண்ணா. எப்படி மெஜாரிட்டி இல்லாம எப்படின்னா அதெல்லாம் 108 தொகுதியில் நின்று 107 மீது கூட்டணி கட்சியெல்லாம் ஏற்றி உள்ள போட்டிருக்காப்புல. அவங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காப்புல. இவங்க சாதிக்காத அவங்க தாவக சாதிச்சு இருக்கு. என்ன இவங்க என்னத்தை சாதிச்சாங்க? கூட்டணியில இருந்து எவனுக்காச்சும் ஒருத்தங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் எப்படி கூட்டணி ஆட்சி கலைன்னு எப்படி சொல்லுவ நீ? திமுக கூட்டணி ஆதரவு தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. திமுக கூட்டணி ஆதரவு தான் போனது இல்லைன்னு சொல்லனா. அது அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறால அந்தால அதை நீ பாராட்டக்கூடாது. உனக்கே அவளை காண்டு இத்தனை வருஷமா 60-70 வருஷமா கட்சிக்காரனை விட்டு சம்பாரிச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களா? அது போதாதா? இன்னும் சம்பாதிக்கணுமா? எத்தனை கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொள்ளடிச்சிருக்கணும் பாக்குறோம்ல. அப்ப இதெல்லாம் யாரு பதில் சொல்றது? ஒரு ஆளுக்கு 1,00,000 சில்லற கடனை வச்சிருக்கிற, எப்படி கடன் வந்ததுன்னு கேக்குறாங்களா மக்கள். அந்த கடனுக்கு என்ன பதில் சொல்லிருக்கா நீ? வளத்தூர்ல தூக்கி ஓரம் கட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத காய்ச்ச கலைப்போம் அதை கலைப்புன்னு சொல்லு. இப்ப உங்க மேல காண்டாங்க நான் வெட்டோம் குத்துறோம் கட்ட மாட்டேன். சும்மா சொல்றது வாய் உதாரணம். நீ செஞ்சு போறேன் கழிச்சு போறேன். அடுத்து 234 தொகுதி அந்த தாவுக்கா தான் வரும். இவெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு போயிடணும். இப்போ ஆட்சி மாற்றத்தால ஒரே மாசத்துல தமிழ்நாடு அகால பாதாளத்துல சென்று விட்டுதான். அதெல்லாம் கிடையாது. யார் பண்ணுது? யார் சொன்னது? எங்க அவர்கிட்ட மக்கள் யாராவது சொன்னாங்களாங்க? அப்புறம் என்ன பண்ண? ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பேர் ஓயில் பண்றீங்கன்னா அதே ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்களா? நீனே எடுத்துட்டு எல்லாம் முடிவு பண்றது. நீ உங்க அமைச்சர் எத்தனை பேர் ஓயில் பண்றீங்க? ஏவாவேல இருந்து சேகர் பாபுல இருந்து 5-6 பேர் மேல ஓயில் கேஸ் இருக்க. ₹1 கொள்ளடிச்சிடணும். ரோடு போட்டேன்னு சொல்லி கொள்ளடிச்சிருக்கணும். தலித்துங்களுக்கு ஒயின் ஷாப்ல ₹10 ₹20 இப்ப கஜனாவுக்கு போகுது. எவன் வீட்டு கஜனாவுக்கு போனது? உன் வீட்டு கஜனாவுக்கு தான் போனது. இப்ப அந்த மாதிரியா போகுது? சொல்லுங்க. இப்போ சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் அப்பா காணு பேசியிருப்பாரு. ஆமா. அதுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காணோம், பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் தேடுறாங்க விஜய் அவர்களை அப்படின்ட்டு உதயநிதி. அது மக்களுக்கு தெரியும். இவரு சொல்ல தேவையில்ல. அவ்வளவு தைரியமா இருக்கும். உள்ள இருந்தே சொல்லிருக்கணும். நீ ஏன் வெளியில பேட்டி கொடுக்குற? உன்னை கேள்வி கேட்டா அந்த இடத்துல பதில் சொல்லு. வெளியில கேள்வி கேட்கும் போது வெளியில சொல்லக்கூடாது. புரியுதா? அவன் உள்ளதானே கேட்டாப்ல அப்பார கண்ணுன்னு. நீ அதே வார்த்தை பதிலுக்கு நீ உள்ள இருந்தே பதில் சொல்லு. நீ ஏன் வெளில வந்தா? எதுக்கு வரீங்க வெளியில? இறம்ப இருந்தா உள்ள இருந்தே பதில் சொல்லுங்க. அவன் ஆட்சியில் ஏதாவது பிளே இருந்தாக்க கேளுங்க, தப்பு கிடையாது. சும்மா நான் ஆட்சியை கலைச்சிருவேன், அதை கலைச்சிருவேன், இதெல்லாம் வேஸ்டா. இவனும் வாங்கிட்டு போறதுக்கு நாள் வந்துருச்சு. இப்ப 6 மாசத்துல நீ கலைப்பண்ண 6 மாசத்துல உங்களை தூக்கி எல்லாத்தையும் உள்ள போறான். அதான் உண்மை. இதான் நடக்கும். வேற ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல டான்ஸ் தான் இல்ல, அடுத்த கூட்டத்தொடரில் அந்த டான்ஸ் கூட ஆயிட்டு வரும் போல அப்படின்னு உதவி பேசுவாரு. ஆமா, நம்மளுக்கு டான்ஸ் தான் ஆடுவாரு. கரெக்டா? ஆமா, மக்கள் அவர் சப்போர்ட் இருக்கு. டான்ஸ் ஆடுவாரு. உன்னால முடிஞ்சா நீ ஆடிப்பாரு. உன்னால முடிஞ்சா ஆடிப்பாரு. நீ உன்னால ஆடவே முடியாது. நம்மளுக்கு அவ்வளவுதான். 22 கூட்டணி இருந்ததுனால நீ ஒரு 60 சீட் என்னமோ வந்திருக்கிற. அந்த கூட்டணினாக்க நீ சுத்தமா கண்டமா இருப்ப. நீ இதான் உண்மை. விஜய் அவர்கள் ஆட்சியில சட்ட ஒழுங்கு காணும், மின்சாரத்தை காணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. பண்ணது ஃபுல்லா மின்சாரத்தை காணும், சட்டம் காணும், எல்லாம் அவனுக்கு பண்ற வேலை தான். திமுக காரங்க பண்ற வேலை தான் இது. இந்த மாதிரி பண்ணி அவங்க கட்சியை கவுக்கணும் போகணுங்கிற திட்டம் போட்டு செய்யுது. அது மக்களுக்கே தெரியும் சார். புரியுதா? மக்களுக்கே நீங்க என்னென்ன பண்றீங்க போறீங்கன்னு. முன்னெல்லாம் சட்டசபை உள்ள என்ன நடக்குது போன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, நீ என்ன கேட்கற, நான் என்ன கேட்கறேன் எல்லாம் கிளீனா தெரியுது. இப்ப மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ என்னதான் நீ போட்டு வேக வச்சாலும் உன் பருப்புங்க வேகாது. இந்த மாதிரி உன் கட்சியை வளர்க்கணும்னா அந்த மூலையில உட்காந்து சிந்திச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சிந்திச்சு முடிவு எடுத்து எதிர்கட்சியா உட்காந்து செயல்படுறியா? அதை செயல்பட்டு 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம கட்சியை வளர்க்கணும் போன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மக்களுக்கு என்ன ஆதரவு பண்ணணும், என்ன செய்யணும் முடிவு பண்ணி அதை செஞ்சு நீ வளர்த்துட்டு போ. சும்மா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் 2 பேரும் நம்மளுக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டான். புரியுதா? அவ்வளவுதான் நடக்குது. தனிச்சாலும் நம்மளுக்கு உனக்கு கூட்டணியில எவனும் நிக்கவும் மாட்டான். அவ்வளவுதான். நீ தனிச்சு நீ ஜெயிக்க முடியாது. நீ இப்ப வைகோ அவர்களும் விஜய் கூட கூட்டணி போயிட்டாரு. இப்ப திமுக கூட்டணியில ஒருத்தரோட திமுக கூட்டணியில தான் இருந்தாப்ல. திமுக தான் 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. உன்னோட கூட்டணியில எம்எல்ஏ சீட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாரு. உனக்கு யோகியம் தெரியுதா? அந்த ஆள்லாம் பழைய கருப்பாது என்ன வைக்கலாம். புரியுதா? உன்னோட நிலவரம் தெரிஞ்சுதான் அந்த ஆள் கைட்டு விட்டு போயிட்டாப்புல. அதனால உங்க அப்பன் பேரை மதிக்கணும்னாக்க நல்லா வாயை மூடிட்டு கம்முன்னு அடுத்த ஆட்சியில நம்ம எப்படி ஜெயிக்கணும் திட்டம் போட்டு சித்திக்க. ஏங்க நான் பக்கா திமுககாரன் போதுமா? வேற நான் விஜய் கட்சி கிடையாது. நான் திமுககாரன். கேளு யாருனாலும். எனக்கே இவ்வளவு ஆவகம் இருக்கும்போது அப்ப அடுத்து அதான் ஓப்பன சொல்றேன். என் ஊர் அரியலூர் மாவட்டம் செந்திர தாலுகா. நானு முடிஞ்சா நான் நேரா பார்த்து சொல்லு. திரும்பவும் எலெக்ஷன் வச்சா திரும்பவும் ஃபுல் மெஜாரிட்டியில வருவாரு. அவங்களுக்கு ஏற்பட்டு அது தவறுங்க. வெளிநடப்புனா அவர் நீங்க பேசும்போது பொறுமையா அமைதியா கேட்கிறாருல, அவர் பேசுறதையும் கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அர்த்தம். அதை விட்டுட்டு அவர் பேசும்போது வெளில போனா என்ன தவறு? நீங்க பேசும்போது வாயை கொடுத்து அமைதியா கேட்கறாங்களா, நீங்க ஏன் பேசுறீங்க சொல்லி சண்டை போறாரா? எதுவுமே கிடையாது. அமைதியா இருக்காரு, அமைதியா கேட்கறாரு. அது மாதிரி நிக்கணும், நின்று பேசணும். அது தவறான விஷயம். அதே மாதிரி ஸ்டாலின் மக்கள் மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன், நான் தான் ஆட்சியிலே இருக்கேன்னு சொல்லிட்டு
மக்கள் மனசுல இருந்தா அவருக்கு ஏன் ஓட்டு போட்டு போகலாம், மக்கள் ஏன் இல்ல? சும்மா அவரா சொல்லிக்க வேண்டியதுதான் மக்கள் மனசுல இருக்கிறேன்னு. மத்தபடி எல்லாம் அவர் எப்பயும் வர முடியாது. இனிமேல் மக்கள் மனசுல இருந்தா எப்பயும் இருந்தணும். இந்த போதை ஒழிப்பு இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் வந்துன்னா எப்பயும் வந்திருப்பாரு. எதுவுமே இல்ல அவர்கிட்ட, எந்த ஒரு செயலும் கிடையாது. அவர் மாட்டம் வந்தாரு, அவர் வேலையை பண்ணாரு, அப்படியே போனாரு. அப்படி போனா மக்கள் என்ன கண்டாரு? எப்படி ஒரு சின்ன விஷயமா டக்கு 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 நடக்குது, எந்த விஷயமே கிடையாது. ஆர்டி ஆஃபீஸ் போனா கூட டக்குன்னு வேலை நடக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, லஞ்சமே கிடையாது. இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம், ஒழிச்சுட்டே இருக்கு. ரொம்ப பெரிய விஷயங்க அது. ஒரு சர்டிபிகேட் போனாலும் ரொம்ப தொல்லை. ஆர்டி ஆஃபீஸ் போறேன் உடனே டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சுது. பெரிய விஷயம் அதெல்லாம். எவ்வளவு மாற்றங்கள் இது கடைசி வரைக்கும் நிலைக்குது.